கூடிக்கிட்டே போற பாட்டி முக்குர்ணி விதப்பாட ஒத்தையில வெட்டிடுவாங்களாம். ஒத்தையில களவெட்டி வீட்டுக்கு வந்துருவா. முக்குர்ணி விதப்பாட ஒத்தையில வரப்பட்டிருவா கூணிக்கிட்டு போற பாட்டி. இப்போ ஒரு முக்குல குறை போட்டு வீட்டுக்கு வந்துருவா. குருணிக்கு 9 ஆள் தேவைப்படுது. நம்ம குருணிக்கு ஒரு 10 ஆளு 15 ஆளு. குருணிக்கு 9 ஆள் அவன் மிச்சம் இருக்கு பாத்துக்கோங்க. நம்ம அப்பவும் குறை போட்டு நாளைக்கு போய் வெட்டிக்கிடுவோமா? என்னடா போகும்போது வாடகை, ஆமா வரும்போது ஆட்டோ வாடகை, அவனுக்கு காப்பி தான் வடதான், விடியாக்கால வேற மத்தியானம் வேற வீட்டுக்கு வரும்போது வேற. ஆமா இறக்கி விடணுங்களா? அப்ப இந்த டிபன் பாக்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது. அந்த காலத்துல யாது இவன் காட்டுக்கு வேலைக்கு போறாங்க, எங்க சாப்பிடுறாங்க? எங்க காலையில அதிகாலையில அப்ப வேலைக்கு போனாங்கன்னா சோள கஞ்சிய கரைச்சு கட 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 கடன்னு குடிச்சிருவாங்க. ஒரு உள்ளிய கடிச்சுக்கிட்டு ஒரு முறை கருவாடை கங்குல போட்டு சுட்டு எடுத்து ஒரு 2 மணி முறை கருவாடுக்கும் ஆமா இந்த சோள கஞ்சிக்கு எப்படி இருக்கும் இல்லையா? காடுல ஒட்டி சாப்பிடணுமா? கொண்டாங்க வீட்டுல நெல் அவிச்சு குத்துனாங்கன்னா குருணா தனியா அரிசி தனியா பிடப்பாங்க வீட்டுல. அந்த குருணை கஞ்சி காய்ச்சி மழை பெய்யும் பத்தியால சார மழை இந்த நேரத்துல இந்த குருணா சோறுக்கும் குருணை கஞ்சி காய்ச்சி கொத்தமல்லி மிளகாத்துல வறுத்து துவையில அரைச்சு குருணா சோத்துக்கும் கொத்தமல்லி துவையலுக்கு எப்படி இருக்கும்? குருணை கஞ்சி அந்த நாளைக்கு அன்னப்பால் கஞ்சி மாதிரி குடிச்சோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 வாட்டு புழுக்கோசு பாட்ட மாதிரி இருக்கும். நமக்கு தளிச்சா இருக்கும் உடம்பு. இப்ப கிடைக்க மாட்டேங்க. கெதியா இருக்குமா? கெதியா இருக்கும். அப்படி நிறைய போட்டு வெட்டு நாளையில கொடியா பெண்ணவடும் கொடியா பெருமுலைய இடமாதில எங்கனவ ராஜமன்னா நிஜமான ரஜகளே ஆயிரோ நோபுதம்பா வானாலும் போகுதம்போ இடுப்பார் இடம்பா இடுப்பார் இடம்பா இளையதும் போது காளி பெரும்புலை நம்ம மனைவி மாட்டோம்னு சொன்னால மலைக்கும் சூழுக்கும் கணக்கில்லைன்னு சொன்னது சரியா போச்சு. 10 மாத கர்ப்பிணிக்காரி காட்டுக்கு வேலைக்கு போயிருக்கா. ஆமையா 10 மாசம் வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் தலையில கருத்து கட்டு சமைப்பாங்களாம். இப்ப 40 நாள் தான் ஆயிருக்கணும், 35 நாள் தான் ஆயிருக்கணும். கட்டில விட்டு இறங்கிடக்கூடாது, ஒரு கிளாஸ கூட தூக்கிடக்கூடாது, முட்டையே தூக்கப்படாதா? 40 நாளையில பெட்ல உட்கார்ந்தவ பிள்ளை பிறந்து 4 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த அம்மாளுக்கு லைஸ்ட் இல்ல. அன்னைக்கு ஆஸ்பத்திரி சைக்கிள்ல கூட்டு போய் கிரிச்சாடி சைக்கிள் ஏத்திக்கிட்டு அவன் வாழ்ந்தவரை ஆஸ்பத்திரி கூட்டு போவாரு. இப்ப கார்ல போட்டு இருக்கோம். ஆமா இப்ப பிள்ளைகளுக்கு பலம் அப்படித்தான் இருக்கு. அதோட அதனாலே காளி புலையனை அழைத்து என் மன்னா மணவாளா எனக்கு வயிறோ நோகுது வானாலும் போகுது ஐயா, இடுப்போ அறியுதன்பா என் இடையும் தளருதன்பா, குறுக்கோ அறியுதன்பா குடலை புடுங்குதன்பா, பாட்டாம் ஆந்திரவாதி காளி பெரும்புலையே காட்டுக்குள்ள மாட்டம்னோட கூட்டியாந்துட்டோமே, பேர்காலம் பார்க்க பெண் துணை வேணுமே, எங்க போய் பார்க்க அவன்தான் மாந்திரவாதி ஆச்சு. இந்த இடத்துல எடுத்தா மகிழ்ச்சிமில்ல மாந்திரவாதி காளி பெரும்புலையே வெற்றிலையில் மைதாடவே மைதாடாவி ஏழுமலக்காவுக்குள்ள யாகம்மா பப்பானா ஏழுமலக்காவுக்குள்ள துப்பாறை எதற்கு அம்மா துப்பாறை எதற்கு அம்மா உறவு போட்டு வாராளே கேட்ட போது ஆறான பெரும்புலைய அம்மா அம்மா இதற்கு அம்மா அரும மகை மாத்த கேடு ஆந்திரவாதி மை
கைக்கு கட்டுப்பட்டு வாரா இசைக்கு ஓட்டு வாராள வரும் முலையா உரையா என்னைய கூப்பிட்ட என்ன யாழைதா இசைக்கு சிங்கம்மா அருளால என் மனைவி கர்ப்பமா இருக்கிறா ஆமையா நீ அவளுக்கு பேர்காலம் பார்க்கணும் தாய ஆமாதாயா வரும் முலையா உன்னுடைய மனைவிக்கு நான் வந்து பேர்காலம் பார்க்கணுமானா நீ எனக்கு என்ன தருவேன் நீ என்ன கண்டாலும் தாரா என்ன வேணும் உனக்கு யாரு தாரா என்ன கட்டாலும் கொடுப்பியா அதுக்காண்டி சொந்த காலத்துக்கு முடியுமா சொந்த கட்ட சாமிக்கு மட்டும் நான் என்னதுனாலும் நீ கேடு தாரம்னு நம்ம வாக்கு கொடுக்க கூடாது என்னால யாண்டது செய்யல சாமி எந்த சாமியும் கேட்காது நம்ம தான் முன்னக்கூட்டி அட்வான்ஸா நேர்ந்துக்கிடுதோம் அதுதான் ஏழை கடை ஏழு வருஷம் செய்யலாமா தேசம் ஒரு மண்டை அடிக்கட்டும் இசைக்கம்மா அதான் எனக்கு தொட்டு பிள்ளை எடுத்து வைக்க எனக்கு மண்ணிட்டு தீர்த்துறட்டும் அவன் தீர்த்து வச்ச பிறகு செஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன பிறகு செய்யணும்ல செய்யப்படி கடமை தானே நம்ம அம்மாளுக்கு செய்யணும்ல அவன் விட மாட்டாளா இந்த சாமி எனக்கு 10 லட்சம் கொண்டு வந்து உண்டியில போடணும் ஒரு சாமியும் கேட்காங்க நம்மளால யாண்டே செய்யணும்னு சொல்லிடணும் நம்மளால ஏண்டது ஒரு கற்பூரத்தை பொருத்தி சாமியை கும்பிட்டு என்னால முடிஞ்சது இதுதான் அம்மா அப்படி சொல்ல தெரிஞ்சுக்கிடுவா அந்த அம்மா நம்ம கூட வரத்தானே செய்வா ஆமா அதோடு நாமளை கண்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் ஆமா மகிழம்பு சாஸ்தா ஓ மகிழம்பு சாஸ்தாவா ஆலயத்திலே உச்சிமுத்து மாடசாமிக்கு கோமரத்தார்கள் ஆமா ஐயா என் செல்வ பாண்டியன் அவர்களும் அவர்களா எஸ் பிச்சம்மாள் அன்னார்களும் சரி தென் நவநீத பெருமாள் அவர்களும் அவர்களா முத்துகிருஷ்ணன் ஆமா அவர்கள் அன்பு கரத்தினாலையும் சரி நாமளுக்கு பாசத்தோடு 101 ரூபாய் 101 லட்சமாக சிறப்போடு சாமி அண்ணாச்சிக்கு எப்படி வருது பாத்தீங்களா அம்மா திருவாரூர் சிங்கம்மா உச்சிமுத்து மாடசாமி உச்சிமுத்து மாடசாமியா ஆமா மகிழம்பு சாஸ்தா சாஸ்தா உச்சிமுத்து மாடசாமி கோமரத்தார்கள் ஆமா என் செல்வ பாண்டியன் செல்வ பாண்டியன் எஸ் பிச்சம்மாள் ஆமா அவர்களுடைய அருந்தவ செல்வர்கள் செல்வர்கள் எஸ் நவநீத பெருமாள் ஆமா எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் 101 லட்சம் 101 லட்சத்தை அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள் ஆமா அன்னார்களுக்கு அப்புறமாக ஸ்ரீ இந்திரகாளி சாஸ்தா சாஸ்தா ஸ்ரீ பச்சாத்தி மாடசாமி துணையாக வாழும் வாழும் ஐயா பரமத்து நாடார் அன்னாருடைய அருந்தவ செல்வர் செல்வர் பெருமாள் சேட் அவர்களும் சேட் அவர்களும் அவர்களுடைய அருந்தவ செல்வர்கள் ஆமா மற்றும் மருமகள்கள் சரி சுந்தர் அவர்கள் ஆமா பிரேமா அவர்கள் அவர்கள் ஆனந்த் அவர்கள் ஆமா பபிதா அவர்கள் சரி ஆனந்த நாராயணன் ஆமா தனலட்சுமி அவர்கள் அவர்கள் பேரன் பேத்தி பேரனும் பேத்தியும் பார்த்திபன் அவர்களும் ஆமா அன்சிகா அவர்களும் சரி சுஜி அவர்களும் மனிஷா அவர்களும் ஆமா ஸ்ரீ சஷ்டிகா அவர்களும் ஆமா அஜய் குமார் அவர்களும் ஆமா கோபிகா ஸ்ரீ அவர்களும் ஆமா நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள் சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள் அதோடு ஐயா பரமத்து நாடார் அவர்கள் ஆமா பி ஆதி மூலம் அவர்களுடைய மகன் மற்றும் மருமகள் ஆமா எம் இசைக்குமுத்து அவர்களும் அவர்களா ராசிகா அவர்கள் அன்பு திரு கரத்தினாலையும் ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையில 101 ரூபாய் 101 லட்சமாகவே எனக்கு அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள். அதோட சொரிமுத்தையனாருடைய ஆலயத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். பட்டனுடைய பேர் தான் அவருக்கு ஐயா முத்துப்பட்டன் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே 20 லட்சம் கொடுத்து அப்படியா 21 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திர வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும் ஐயா, வளர வேணும், அவர்கள் வளர வேணும், வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும், சாமி வளர வேணும். அவர்கள் 1 10 உயர வேணும், செய்யும் தொழில்கள் எல்லாம் மனைவியோடு நல்ல மக்கள் ஆள் போலே இலைதழுத்து அருகுது போல் வேர்கள் மூங்கில் போலே அவர்கள் குடும்பம் எல்லாம் ருசியாமல் வாழ அப்படி போல கொடியால் பெண்கோடிக்கு ஏடா ஏடா விரும்புலையா
மனைவிக்கு நான் பேர்காலம் பார்க்கணுமானா மண்ணும் மனையோ மாட மாளிகையோ கூட கோபுரமோ எதுவும் எனக்கு வேண்டாமப்பா. உனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என் பேரை மட்டும் விடு. என் பேரை விடுவியா? நீ முதலே சொல்லிருந்தா விட்டுருப்பான். நான் 3 பவுன் உனக்கு கொடுக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு எங்க பேரை விடவும் வேண்டாம். நாங்க பணம் கொடுக்காமலே பேரை வாங்கிட்டு இருக்கோம். நீங்க பணத்தை கொடுக்க மாட்டோம் பேர அதெல்லாம் 10 பவுன்ல போட்டா பேர விடுவோமா? அப்பதான் பேச்ச வர விடுவியோ? மாமியா பேர விடுங்கடா. உன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்னுடைய பேரை குடம்பா என்றார். முக்காலும் 3 தடவை சத்தியமா சத்தியமா எனக்கு பிறக்கும் பிள்ளை என்ன பிள்ளையா இருந்தாலும் உன் பேர் தான். பாரு இசைக்கியம்மா இப்படி போனா நம்மளை கண்டு பயப்படுவாளே. ஒரு சாதாரண மானிட பெண்ணா வடிவத்தை கொண்டா அந்த காக்காட்சி மல விலையில இடுக்குப்பலா மூட்டருகிலே 4 பக்கமும் திரை விளைந்தா முத்துப்பாறை இசைக்கு அருளாலே புலையன் மனைவி புலக்கொடியானவா. அவ 10 மாதம் முற்றும் பெற்று 300 பாதம் கொண்டு 10வது மாதத்தில ஐயா மாதத்தில ஒரு பெண் குழந்தை ஐயா பெற்றெடுத்த குழந்தை அது மாலை சுத்தி பிறந்திருக்கு. அது மாளிகையை அழிப்பதற்கு கொடி சுத்தி அங்கே பிறந்திருக்கு. பிறந்திருக்கு கோட்டையத்தான் அழிப்பதற்கு கொப்புள் கொடியாருப்பாளா பாட்டி நீராட்டி சேனையதும் போட்டுவாளா அங்கு நீராட்டி நீலவர்ண பொட்டும் போட்டு பாலு கொண்டு பன்னீர் கொண்டு தாளாட்டி தவையடங்கா சேனை என் பேர விடுவியா அப்படி ஏழுமலை காவுக்குள்ள உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பத்தியா? அது எப்படி பிறந்திருக்கு? அடே விரும்பலையா? கொடி சுத்தி பிறந்திருக்கு. உனக்கு பிறந்த பிள்ளை மாலை சுத்தி பிறந்திருக்கப்பா. உன் மாளிகைக்காக. உன் மாளிகை அழிக்க பிறந்திருக்கு. கொடி சுத்தி பிறந்திருக்கு. உன் குடும்பத்துக்காகாது. பத்திரத்தை அழிச்சு கொடுமா? இசக்கியம்மா சக்கியம்மா பிள்ளை இல்லைங்கிற கவலை எனக்கு தீர்ந்து போச்சு. ஆமா இனிமே எனக்கு குழந்தை எப்படி பிறந்தாலும் என்ன? ஆமா இசக்கியம்மா விடுவாளா? விடுவாளா? அடே காரியம் ஆகுது வரைக்கும் காக்கா பிடிக்க, காரியம் முடிஞ்ச உடனே காலா வாருதானே. ஆமா நீ என்ன கேட்டாலும் தாராமனா இவன் திமிரா பேசுதான். இவன் வீட்டுல போய் எப்படி பேர் கொடுப்பான்? கொடுக்க மாட்டானே. குழந்தைக்கு இங்கேயே பேர் கொடுத்துறோம். இந்த மலவழியில பேர் கொடுக்கணுமா? மாவோடு கொடியோடு மாலை சுத்தி இவள் பிறந்ததினாலும் முத்துப்பறை
இசைக்கு அம்மா வந்து பேர்காலம் பார்த்ததினால விரும்பலையா மரத்துக்கு அடியிலே உனக்கு பிறந்த மகா மானசக்தி பிறந்ததினாலையும் நான் வந்து பேர்காலம் பார்த்ததினால மாவிசைக்கு மகிமையோடு பெயர் கொடுத்து அப்படி மாவிசைக்கு பெண்ணவளைய கொலைய மகளாக பிறந்தாள் என்று பாடுங்கம்மா அவளுக்கு ஒரு குலவ பிறந்த போது அவள் செக்க நல்ல சிகப்பழகிய மாமிசைக்கு அவள் செந்தூர வங்கி நல்ல இசைக்கு தலையழகிய மாடாமல்லி அவ கோர நல்ல கோர தலையழகிய குங்குமுக பொட்டழகிய ஐயா அழகிலையும் திறந்தவளா திருமகளும் அம்சத்திலே அங்க மாவிசைக்கு பிறந்த போதே மாந்திரவாதி மகளையும் மனைவியும் எடுத்தழைத்து வருகின்றான் அரண்மனைக்கு கொண்டு வந்து மாவிசைக்கு வந்து பிறந்தாள் என்று மாந்திரவாதி பெரும்புலையா அந்த புனல் ஊராரிலே செல்ல மகா பிறந்தாள் என்று சீனி குளமோ அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணமோ கொடுப்பாள் அவ பிறந்தாள் என்று அங்க தங்கமாக பிறந்தாள் என்று தான தருமங்களை வணங்குவாரா ஐயா அன்னதானோ அள்ளி அள்ளி தர்மம் செய்தார் பொருளோ வஸ்திரமோ புகழாக தான தர்மம் எல்லாம் தான் கொடுத்து மாவிசைக்கு பெண்ணவளைய மகிமையோடு வளர்த்து வரும் அவளை தரையதில விட்டோம் அம்மா வேலை நல்ல வேலையம்மா ஆனாலே சக்கியம்மா விளையாடும் சமயம் அம்மா சாம நடு சாமம் போல சாம வேலையில சாம நேரத்தில சாமம் போல பழைய மகா மாவிசைக்கு பாடி வாரா ஆதாளை போட்டு வாரா சில பிள்ளை கை எடுப்பா சேர்த்து மொத்தம் உடுப்பாளே பிள்ளை கை எடுப்பா மொத்தம் உடுப்பாளா
உந்தன் பேரு ஆந்திரவாத திருமகளா சொல்லாத தெய்வம்மா பேரு வச்ச சக்கியம்மா கட்சி கப்பழகி செந்தூர முட்டழகி வங்கி தலையழகி ஆடாமலை நிறமழகி சக்தியோட பேரு வச்ச அம்மா சக்கியம்மா ஆந்திரவாதி திருமகளா ஆபிசக்கி பெண்ணாவளும் அலங்கார தோரணமா அழகில நிறைந்தவளா அவசரத்துல உயர்ந்தவளா ஒரு எல்லாம் உந்தன் பேரு உலகமெல்லாம் உண்டுகளா. சக்கியம்மா அம்மா நாடு எல்லாம் உன் பேரு நகரமெல்லாம் உண்புகளா உன்ன போல தேவதைய உலகத்தில கண்டதில்லை ஆறு ஆளை சக்கியம்மா